எது மெய்யான ஆராதனை? மெய்யான ஆராதனை என்பது நமது செயல்பாடுகளில் மட்டுமல்ல, வாழ்விலும் இருக்க வேண்டும். ஒரு பெரிய சபையில் இசைக்குழுவில் 2 முக்கிய பாடகர்கள் இருந்தனர், ஜான் மற்றும் ஜேம்ஸ். இருவருமே பாடல்களை இசையமைத்து ஆராதனை வேளையில் சபையை வழிநடத்தினார்கள். ஜான் ஒரு சிறந்த பாடகன். அவர் பாடும்போது அவருடைய குரல் ஒலிபெருக்கியில் உணர்ச்சிபூர்வமாக ஒலிக்கும். அவர் கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேவன் மேல் தீவிர ஆர்வம் உள்ளவர் போலத் தெரிவார். அவர் மேடையில் இருந்தபோது சபையார் அனைவரும் கண்கலங்கி ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்படுவது போல உணர்ந்தனர். எல்லோரும் ஜானை எவ்வளவு பெரிய ஆராதனைக்காரர் என்று புகழ்ந்தனர். ஆராதனை முடிந்ததும் ஜான் மேடையை விட்டு இறங்கி வந்து தன் நண்பர்களிடம், "இன்றைய ஆராதனை அற்புதம்! என் பாடல் எல்லோரையும் சிலிர்க்க வைத்தது" என்று பெருமையுடன் பேசினார். ஜேம்ஸ் சற்று கூச்ச சுபாவமுள்ளவர். அவர் ஜானைப் போல உணர்ச்சிபூர்வமாக பாடமாட்டார். சிலர் அவர் பாடும்போது ஜேம்ஸ் பாடல் சாதாரணமாக இருக்கிறது என்று குறை கூறினார்கள். ஆனால் ஜேம்ஸ் எப்போதும் சபையின் பின்புறத்தில் அமைதியாக நிற்பார். ஆராதனையின் போது அவர் இருதயத்தில் மட்டுமே பாடுவார். ஒரு நாள் ஜான், ஜேம்ஸ் இருவரும் தங்கள் வேலைக்காக காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பெரிய போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதும் ஜான் கோபமடைந்தார். "இந்த அரசாங்கத்துக்கு வேற வேலையே இல்லையா? சரியான முட்டாள்கள்!" என்று எரிச்சலுடன் சத்தமிட்டார். தன் முன்னால் மெதுவாகச் சென்ற காரை நோக்கி சைகை காட்டி சபித்தார். ஞாயிற்றுக்கிழமை கைகளை உயர்த்திய அந்த கைகள் இப்போது மற்றவர்களை நோக்கி கோபத்தையும் அசுத்த வார்த்தைகளையும் வீசின. மேடையில் ஆராதித்தவர் வாழ்வில் எரிச்சலால் நிறைந்தார். ஜேம்ஸும் அதே நெரிசலில் சிக்கினார். ஆனால் அவர் கோபப்படவில்லை. "பரவாயில்லை, ஒருவேளை நான் சற்று ஓய்வெடுக்க தேவன் கொடுத்த நேரம் இது" என்று நினைத்தார். அவர் மெதுவாக வானொலியை ஆன் செய்து கர்த்தருக்கு பிடித்த பாடலை முணுமுணுத்து அமைதியாக ஜெபிக்கத் தொடங்கினார். மேடையில் அமைதியாக இருந்தவர் வாழ்வில் தாழ்மையுடனும் சமாதானத்துடனும் இருந்தார். அன்றிரவு போதகர் கர்த்தரிடம் ஜெபிக்கும்போது ஆராதனை வேளையில் நிகழ்ந்த ஒரு சொப்பனத்தைக் கண்டார். கர்த்தருடைய சிங்காசனத்தின் முன் ஜானும் ஜேம்ஸும் பாடினர். ஜான் மிக உரத்த குரலில் பாடி மக்களை சிலிர்க்க வைத்தார். ஆனால் அவருடைய பாட்டிலிருந்து வெளியே வந்த புகை, பெருமை, எரிச்சல், நியாய தீர்ப்பு போன்ற துர்நாற்றமாக இருந்தது. கர்த்தர் அந்த புகையின் வாசனையை ஏற்கவில்லை. ஜேம்ஸ் அமைதியாக தன் இருதயத்திலிருந்து பாடினார். அவருடைய பாட்டிலிருந்து வெளியேறிய புகை சமாதானம், பொறுமை, அன்பு, தாழ்மை போன்ற நறுமணமுள்ள தூபமாக இருந்தது. கர்த்தர் அந்த தூபத்தின் வாசனையை ஏற்றுக்கொண்டார். போதகரிடம் கர்த்தர், "உண்மையான ஆராதனை என்பது சபையின் கூரையை கிழிக்கும் உரத்த குரலில் அல்ல. உண்மையான ஆராதனை என்பது ஒருவன் தன் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கும் வாழ்வில் உள்ளது." ஜான் என் பெயரை மேடையில் உயர்த்தினான். ஆனால் தன் சகோதரனை கார் ஓட்டும்போது வெறுத்தான். அவன் ஆராதனையை ஒரு நிகழ்ச்சியாக கருதினான். ஜேம்ஸ் அவன் ஆராதனையை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றினான். அவன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தான். "அதுவே மெய்யான ஆராதனை" என்று சொன்னார். ஆம், ஞாயிற்றுக்கிழமை பாடும்போது மட்டுமே ஆராதனை செய்வது உண்மையல்ல. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நமது வாழ்க்கை, தொழில், குடும்பம் ஆகியவற்றில் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் உண்மையான ஆராதனை. உங்கள் ஆராதனை எப்படி இருக்கிறது? அது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் மேடையில் உள்ள சத்தமாக மட்டும் இருக்கிறதா? அல்லது திங்கட்கிழமை வாழ்க்கையின் நெரிசலில் தாழ்மை, பொறுமை, அன்பு என்ற சத்தியத்தின் நறுமணமாக வீசுகிறதா? நாம் ஒவ்வொருவரும் நமது சரீரங்களை ஜீவ பலியாக, புத்தியுள்ள ஆராதனையாக, கர்த்தருக்கு பிரியமான வழியில் வாழ தீர்மானம் எடுப்போம். ரிவைவல் ராபர்ட்.